திண்டுக்கல் புரட்சியின் பெயர், எழுச்சியின் பெயர், வீரத்தினுடைய பெயர். வரலாற்றை புரட்டி பார்த்தா பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போராடின வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் ஊமத்துறையும் தங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்ட ஊர்தான் இந்த வீரத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல். சிறந்து நிற்கும் சிங்கங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களை அழைச்ச ஐதர் அலியும் 200 ஆண்டுகள் ஆடுகளைப் போல வாழ்வதை விட 2 ஆண்டுகள் புலியாக வாழ்வதே மேல்னு கம்பீரம் காட்டிய திப்பு சுல்தானும் நடமாடிய இடம் இந்த திண்டுக்கல். மருதுபாண்டியர், வீரபாட்சி கோபால் நாயக்கர், ஊமைத்துறைன்னு மூவரும் சேர்ந்து திண்டுக்கல் பழனி மலையில் 4000 வீரர்களை இணைச்சிக்கிட்டு போரிட்டாங்க. அப்படிப்பட்ட தீரர்கள் வாழ்ந்த இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிவிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை வரவேற்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனிப்பான சக்கரை பொங்கலை போல அறிவிப்பை வழங்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில இது ஐபி மாவட்டம். திண்டுக்கல் பூட்டு எவ்வளவு உறுதியானதோ அதே அளவுக்கு உறுதியோட இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வளர்ச்சியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்கள். அதே போல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் சிறப்பா தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவருடைய துறையில நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அளவு 1,79,81,152 மெட்ரிக் டன். ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில வெறும் 4.5 ஆண்டுல, நல்லா கவனிங்க, 4.5 ஆண்டு, அதான் சொன்னது 10 வருஷம் அதிமுக ஆட்சி, இப்ப சொல்றது 4 ஆண்டுகள்ல 1,99,75,710 மெட்ரிக் டன் கொள்முதல நாம செஞ்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க, அதிமுக 10 ஆண்டுகளை விட நம்மோட 5 வருஷத்துல 19,94,558 மெட்ரிக் டன் அதிகமாக நாம கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். இது சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சக்கரபாணி. இன்றைய விழாவை பொறுத்த வரைக்கும் 337,84,00,000 ரூபாய் மதிப்பிலான 111 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 174,20,00,000 மதிப்பிலான 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,62,864 பயனாளிகளுக்கு 1,082 கோடி மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். மொத்தம் 595 கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவாக, ஏன் ஒரு மாபெரும் விழாவாக இது அமைஞ்சிருக்கு. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறப்போ இது அரசு விழாவா இல்ல ஒரு மாநாடா என்று வியப்பா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஐபி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதேபோல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்க முகங்கள்ல மகிழ்ச்சியை பார்க்கணும்னு தான் ஏராளமான திட்டங்களை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நகரங்களுக்கு இணையா கிராமங்களுடைய உட்கட்டமைப்பையும் வளரணும். இந்த சமச்சீரான வளர்ச்சி தான் நம்முடைய திராவிட மாடலுடைய இலக்கணம். அதுக்கு அடிப்படையான பணிகளை செஞ்சு திராவிட மாடல் கொள்கையை வலிமைப்படுத்தி வருகிறார் நம்முடைய ஐபி அவர்கள். இந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பத்தி நான் அவரிடத்தில் கேட்டேன். உடனே பெரிய லிஸ்ட ஐபி அவர்கள் என்னிடத்தில் கொடுத்தார். அதுல சில முக்கியமான சில பணிகளை மட்டும் நான் ஹைலைட்டா சொல்ல விரும்புறேன். கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலமா 10,000 வீடுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டப்படுது. அதுல 6,915 வீடுகள் கட்டி தந்தாச்சு. ஊரகவளர்ச்சித்துறை மூலமா மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 1,29,000 பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த மதிப்பு 3,500 கோடி ரூபாய். 27,973 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு.
இந்த நிகழ்ச்சியில 1,00,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட இருக்கு. நான் பெருமையோடு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான பட்டாக்களை வழங்குகிறோம். நகர்ப்புற பகுதியில் 2605 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு ஆகிய திட்டங்களின் மூலமா உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 82 விழுக்காட்டிலிருந்து 99 விழுக்காடா உயர்ந்திருக்கு. 72,896 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவை சாப்பிடுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா திண்டுக்கல் மாவட்டத்தில் 4,433 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுது. இப்போ 2ஆம் கட்டமாக 53,179 பேருக்கு கொடுக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தில் 11,858 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்குது. தமிழ் புதல்வன் திட்டத்தில் 8,984 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்குது. 6,64,000 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் இதுவரை 9,000 பேரோட உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமா இதுவரை 1,23,000 பேருக்கு உயிர் காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தில் 89,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினோம். அந்த முகாமில் இதுவரை 1,65,000 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதேபோல் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மருத்துவ முகாம்களில் 26,000 பேர் இதுவரை பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதியோருக்கு, மாற்று திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று வழங்குகிற தாய் மாணவர் திட்டத்தில் 90,000 பேர் இந்த மாவட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து அவங்க பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 64,000 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம் அந்த திட்டத்தில் பயிற்சி பெற்ற 166 இளைஞர்கள்ல வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாநகராட்சி, 6 பேரூராட்சிகள், திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 1,422 ஊரக குடியிருப்புகளுக்கான காவேரி நீரை ஆதாரமாக கொண்ட கூட்டுக்குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன். இதன் மூலமா 8,27,000 பேர் மக்கள் பயனடைய போறாங்க. அடுத்து பின்னாலப்பட்டி, பாளையம், சித்தையன்கோட்டை, வத்தலகுண்டு பேரூராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. பல்வேறு ஊர்களில் பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருது. அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வகம் கட்டப்பட்டு வருது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான தொழிற்கூடம் கட்டப்பட்டிருக்கு. சிறுமலையில பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைய விழாவில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க மிக முக்கியமான திட்டங்களை சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன். பழனி முருகர் கோயில், அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஓய்வெடுக்க மண்டபம் கட்டப்படுவதற்கு. ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி காந்தி மார்க்கெட் வளாகத்தில் மேற்கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. பண்ணைக்காட்டில் துணை மின் நிலையம், ஒட்டஞ்சத்திரம் கோதையரம்புரையில் தானிய சேமிப்பு கிடங்கு, பல்வேறு ஊர்களில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டடங்கள், பெருமாள் மலையில பொது சுகாதார அலுவலக கட்டடம், பூம்பாறை, பூளத்தூர்ல துணை சுகாதார நிலையம் உள்ளிட்டவை அமைய இருக்கு. இத்தனை முத்திரை திட்டங்களும் உட்கட்டமைப்பு பணிகளும் சிறு தொடக்கம் மட்டும்தான். அதுக்குன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களுக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிடாம நான் போவேன்னா, போனால்தான் ஐபிஎன் விடுவாரா? சக்கரவாணி தொல்லை தாங்க முடியாதப்புறம் செந்திலாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்களும் தொடர்ந்து கேட்பாங்க. ஆக இதையெல்லாம் உணர்ந்துதான் அடுத்த பாய்ச்சலுக்கான 8 புதிய அறிவிப்புகளை இந்த மேடையில் உங்க முன்னாடி வெளியிடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது அறிவிப்பு, திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திண்டுக்கல் மாநகராட்சியில்
இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் புனித தீர்த்தலங்களான இடுமன்குளம் மற்றும் சண்முகா நதி 6 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நத்தம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அதிக அளவில் முருங்கை பயிரிடப்படுற ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம்பட்டியில் உலகத்தரத்திலான முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்து தொழிற்சாலை 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு 100 ஏக்கர் பரப்பளவுள்ள அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா முதலீட்டு பூங்கா கொடைக்கானல் வட்டம் வில்பட்டி ஊராட்சியில் சிப்காட் மூலமாக அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கண்விலை கிழங்கு உற்பத்தியில நம் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கு. பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பயிருக்கு நிலையான நியாயமான விலை கிடைக்க சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசு துறையோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு, ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் அதிகமாக குடியிருப்புகள் உள்ள பகுதிகளில் 17 கோடி செலவில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படும். ஆக இப்படி திண்டுக்கலுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன தேவைகள் பார்த்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை இன்றைக்கு பெற்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளா நாட்டு மக்கள் எல்லாருமே பாராட்டுகிற அளவுக்கு சாதனை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசு 2026 புத்தாண்டு பிறந்ததுமே இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நீங்க எல்லாரும் செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அரசு ஊழியர்களோட 22 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்த நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அரசு ஓய்வூதியம் என்பது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கை துணையோட வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய சமூக பாதுகாப்பு, அதையும் மறுபடியும் நாம உறுதி செஞ்சிருக்கிறோம். இதன் மூலமா நிச்சயமற்ற எதிர்காலம் என்ற நிலையிலிருந்து நம்பிக்கை அளிக்கிற எதிர்காலத்தை நாம உருவாக்கி இருக்கிறோம். இப்போ அரசு ஊழியர்கள் கொடுக்கிற பேட்டியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாங்க? எங்க ஓய்வு கால வாழ்க்கையை முதலமைச்சர் அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலம் 6.5 லட்சம் பேர் வாழ்க்கையில முதலமைச்சர் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாட்டில் சாமானிய மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த திட்டத்தை எல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாம செஞ்சு காட்டி இருக்கிறோம். அதே போல அடுத்த முக்கிய அறிவிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,22,91,710 அரிசி அட்டைதாரர்கள் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் நாளை கொண்டாட 3000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். அந்த ரொக்கம் மட்டுமல்ல, பொங்கல் பரிசு தொகுப்பா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு வழங்கவும் ஆணையிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரையில் எந்த வருஷம் இல்லாத வகையில முன்கூட்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நாளை நான் சென்னையில பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைக்க இருக்கிறேன். அதை ஒட்டி எல்லா மாவட்டத்திலையும் 3000 ரூபாய் ரொக்க பணம், பரிசு தொகுப்பு, வேஷ்டி சேலைன்னு எல்லாம் சேர்த்து மொத்தமா 7600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்க போறோம். வர்ற பொங்கல் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கல். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி, லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை, உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அது முதற்கட்டமா 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாம கொடுத்திருக்கிறோம். இதனால அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக், ITI போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது. டெல், ஏசர், HP போன்ற உலக தரமான கம்பெனிகளோட லேப்டாப்பை தான் நம்ம மாணவர்களுடைய கைகளில் நம்ம கொடுத்திருக்கிறோம். நீங்க நல்லா படிங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உலக உங்கள் கையில நான் சொல்லி இருக்கேன், நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறேன். ஆனா கடந்த ஆட்சியில இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன? 2019 ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ
மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019ஆம் ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. அதிலே வெளியிடப்பட்டிருக்கு. இது பத்தி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம். ஆதாரமா இருக்கு. சோசியல் மீடியால 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார். என்னன்னா, பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிப்பு, மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் போனஸ் என தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல 1000 ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதுல சொல்லி இருந்தாங்க. இப்படி நம்ம விடியல் ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டத்துல எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிடுது. மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிலாம்னு நினைக்கிறாங்க. அண்மையில மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு, அதாவது அவருக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்ல, 997 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 7655 ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும். உண்மையான பக்தர்கள் நம்ம அரசை பாராட்டுறாங்க. தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது 2 நாள் இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன். நம்ம ஆட்சியில இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு. அதனால்தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியா தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கு. அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிச்சு அவன் மத உரிமைகளை காப்பாத்துக்கிற ஆட்சியா நடத்திக்கிட்டு வரோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல. உண்மையை சொல்லணும்னா, கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடேறல. அது இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு சிலர் வட மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல, ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு. நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டாரு. நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வட மாநிலங்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டு தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. 11 ஆண்டுகளா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. 2019, 2021, 2024 கடந்த 3 தேர்தல்களையும் படுதோலை பரிசா தந்ததும் உங்களுக்கு புரியலையா? தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சப்பட்டதை நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க? மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க. திரும்பவும் நாங்க தான் வருவோம்.
நல்லாட்சியை தொடர்வோம். எதிலும் நம்பர் 1, எல்லா துறையிலும் ஏற்றம்னு இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம். திராவிட மாடல் 2.0 இன்னும் பெரிய சாதனைகளை படைப்போம்.